அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் நமக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் நமக்கு எப்போதும் சப்போர்ட்டாக இருக்கிறது நம்மளுடைய பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகள் மேலே காட்டுற அன்பு எப்பவுமே உண்மையானது. இந்த தந்தையர் தின அன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு மட்டும் விஷ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நம்மளுடைய அம்மாவுக்கும் சேர்த்து தான் விஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, பெற்றோர்கள் நமக்கு பகவானால கொடுக்கப்பட்ட வரம். அப்பா அம்மா மேல நம்ம அன்பு காட்டுவோம். இந்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது உங்களால ஸ்பெஷலா செய்ய முடியும்னா அவங்களுக்கு செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. உங்களுடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இந்த நாள் அன்னைக்கு நீங்க அவங்களுக்கு விஷ் பண்ணும்போது நம்மளுடைய பிள்ளை நம்மளை மறக்கல அப்படின்னு பெற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இன்னைக்கு மட்டும் கிடையாது, எப்பவுமே பேரண்ட்ஸை மறக்கக்கூடாது. சின்ன வயசுலேருந்து நமக்கு எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளால் நம்ம பேரண்ட்ஸை மறந்துடுறோம். அவங்களுக்கு வயசாகி உடல் அளவில் கஷ்டப்படும் போது நம்ம அவங்க கூட சில நேரம் இல்லாமல் போயிடுறோம். அது பலவிதமான மன அழுத்தங்களை உருவாக்குது. பெற்றோர்களுக்கு பலவிதமான ஏக்கங்களை கொடுக்குது. உங்களுடைய லைஃப்பை நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு தேவை. எந்த காரணத்துக்கும் அவங்களுடைய மனசு புண்படாமலோ காயப்படாமலோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். எப்போவுமே உங்களுடைய பேரண்ட்ஸை மறக்காதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்கள யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. இந்த உலகத்துக்கு வந்த அந்த முதல் நாள் நம்ம யாரை நம்பி இருந்தோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நிமிஷம் கூட நமக்காகவே வாழ்ந்துட்டு இருந்த ஜீவன்கள் தான் நம்மளுடைய அப்பா அம்மா. இது வரைக்கும் நம்ம பெற்றவங்களை பற்றின விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இறைவனை பற்றின விஷயத்துக்கு வருவோம். நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் ஒரு அப்பா இருக்கார். அவரு தான் இறைவன். நமக்கு யாரை பெற்றோராக அமைக்கணும், நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் யார் மூலமாக செய்யணும் அப்படின்றத பகவான் தான் தீர்மானிக்கிறாரு. இன்னைக்கு உங்கள் கூட அம்மா இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் கூட அப்பா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இறைவன் இருக்கார். இறைவன் உங்களை நேசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த தந்தையர் தினம் அன்னைக்கு நம்மளை படைச்ச இறைவனை அம்மானு உணர்ந்து அப்பானு உணர்ந்து அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யுங்க. நீங்க அன்போடு மனசார அவருக்கு தந்தையர் தின வாழ்த்து சொன்னா கூட போதும், அதுவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பகவான் மேல அன்பு காட்டுறீங்க இல்லையா, அதுவே அவருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். ஸோ இன்னைக்கு உங்க அப்பா அம்மாக்கும் விஷ் பண்ணிடுங்க. நம்மளை படைச்ச பகவானுக்கும் இன்னைக்கு விஷ் பண்ணிடுங்க.